கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பெங்களூர் வெடிச்சுப்பா பெங்களூர். நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி, எனக்கு வேண்டுதல் நிறைவேறிச்சு, எனக்கு பணம் வரணும்னு வேண்டுனேன், உனக்கு உடல்நல சரியில்லை, நீ உட்காரு கூப்பிட்றேன். எனக்கு பணம் வசூல் பண்ணி கொடுக்கணும், எனக்கு நல்ல மாதிரி கருப்பசாமி அமைச்சு தரணும் அப்படின்னு என்னை கேட்டேன். இப்போ கொடுக்குறேன்னு சொல்லி எழுதி வாங்கியாச்சாமாங்களே, எழுதி வாங்கியாச்சா வாங்கலையா? வாங்கிட்டேன். அப்போ நான் போய் காலில் விழுந்துட்டேன். ஓடு வராத பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ எழுதி வாங்கியாச்சு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவனுக்கு தண்டனையும் கொடுத்து குடும்பத்தோடு போய் கொண்டுட்டு போய் கருப்பசாமி உனக்கு சேர்த்தியும் வச்சா போதும் இல்லை. இதே போல் அதனால் தப்பை உணர்ந்தால் மட்டும்தான் சேர்த்தி வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உருவாக்க முடியும். அதனால் என்னோடய திருவிழா முடிய வரைக்கும், ஆடி முடிய வரைக்குமே பொறுமையாக இருக்கும். சரியா? நானே கருப்பசாமி இப்போ எப்படி தொலாவி பிடிச்சனோ அதே மாதிரி உனக்கு இவனையும் தப்பை உணர வச்சு உனக்கு குடும்பத்தோடு கொண்டுட்டு போய் உன்னை சேர்த்தி வச்சா போதும் இல்லை. நான் தான் கொடுக்குறேன்ட்டுனே நீ குறிப்பிட்ட ஆள் சொல்லவே வேண்டாம். தப்பு எங்கேன்னு எனக்கு தெரியும், தண்டனை கொடுக்கவும் தெரியும். நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இரு. நீ நினச்சது போல் கருப்பசாமி பணத்தை வாங்கி கொடுத்த மாதிரியே நீ நினச்சது போல் இன்னமும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தோடு சேர்த்து வச்சா போதும்ல. அதே போல் அமைச்சு தர கிட்டவா. என்னோடய திருவிழாவுக்கு 3 நாள் இங்கே தங்கிடணும். போகும்போதே உனக்கு நல்ல செய்தி வர மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரம்போம். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குடிச்சிடும். கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வெடிச்சுப்பா. கிணத்துக்கடவு கருப்பசாமி நீ கிணத்துக்கடுவாப்பா. நீ பொள்ளாச்சி தானே, போய் உட்காரு. நீ போய் காலில் விழுந்துட்டான். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி தண்ணிக்குள்ளே போட்ட கல் மாதிரியே தான் கிடக்குது. பெருசாக எந்த மாற்றமும் என் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அதனால் கருப்பசாமி இதுக்கு விடதா என்ன? இல்லை அவன் ஏதாவது ஒன்று நமக்கு பண்ணிக்கிட்டே தான் இருப்பானா? இல்லை இதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியுமா? இல்லை முடியாதா? அப்படி தான் நம்ம கிட்ட. அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு முடிவு நான் பண்ணி வச்சுருக்கேன்டா மானே. சரியா? இன்னும் ஒரு 3 நாள் தான். அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்ததில் 3 நாளைக்குள்ளே கருப்பசாமி அவன் பண்ணுறதை நிப்பாட்டி நம்ம நினச்சது போல் கருப்பசாமி 3 நாளைக்கு மேலே எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே ஓரளவுக்கு மாற்றி அமைச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உனக்கு ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ணுறவனே நீ நினச்சது போல் ஒன்று கொண்டுட்டு போயிடணும். அப்படி பண்ணிடலாம்ல. தொந்தரவு பண்ணினா அளவுக்கு மீறி பண்ணினா ஆடி அமாவாசை வரைக்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். 3 நாளில் இருந்தே அவன் நிறுத்திட்டான்னா உனக்கு அவன் நல்லது, அவன் தப்பிச்சிட்டான்னு வச்சுக்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு என்ன இடைஞ்சல் கொடுத்தாலும் நீ போய் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டுலாம் போகக்கூடாது. உனக்கு ஆப்போசிட் வார்த்தைக்கு சொல்கிறேன். சரியா? அதனால் 3 நாள் தான். வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு நான் எல்லாமே படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து ஆடி முடிகிறதுக்குள்ளே ஒரு சில பார்ட்டிகளெல்லாம் பணத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு உனக்கு கூப்பிட்டு தகவலும் கொடுக்க வச்சுறேன். அதே போல் மகனை திருத்தணும், அதுவும் ஆடி முடிகிறதுக்குள்ளேயே ஏறக்குறைய பகுதியை திருத்தி பகுதியை அவளுக்கு தண்டனையும் கருப்பசாமி உனக்கு கொடுத்து நல்லவங்கன்னு சோறு போட்டு வளர்த்திட்டேன். அதானே? அதே முதல் தப்பு அதுதான். அதனால் கருப்பசாமி அவளையும் அதுக்குண்டான தண்டனையை கொடுத்து குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதும்ல. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நீ போகிறது பாதையில் உனக்கு எல்லாமே உனக்கு வெற்றியாகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி தந்துறேன். அப்படி இல்லைன்னா ஆடி அமாவாசை முடிஞ்சு அடுத்த 5 நாளில் அவனுக்கு ஒரு சின்னதாக நீ நினச்சது மாதிரி விபத்து நடத்தி அதுக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு தரேன். பப்ளிக்கில் அப்படி தான் சொல்ல முடியும். நீ நினச்சது போல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். ஆக மட்டும் உன்னோட முதல் மோசமாகாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல. நான் தான் அமைச்சு தரேன்ட்டப்போ பழையபடி ஒரு வாய்ப்பு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, நம்ம டீ கடை வச்சுருக்கோம் அப்படி தானே. அதனால் கருப்பசாமி அதுக்குமே போட்டி பொறாமையாக ஓடிட்டுருக்குது. அதனால் உனக்கு அந்த இடத்துல நிற்கலாம் அப்படின்னா கூட நின்று ஒரு டீ ஆற்றுறதுக்கு கூட ஒரு சுறுசுறுப்பான வேலை வரமாட்டேது. அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு அதை அப்படியே ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி மகளுக்கு உண்டான வேலை நல்லபடியாக தொழிலும் அமைச்சு நல்லபடியாக வாழ்க்கையும் நல்லபடியாக கருப்பசாமி நான் தொலாவி அமைச்சு கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தரம் போய் காலையில் வந்துட்டுவான். இன்னொரு பிரச்சனை இருக்குதாம்ல, இன்னொன்று அதை சீக்கிரமாக ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணுமா? அப்படி தானே? என்ன கொண்டு வரணும் தீர்வுக்கு?
அதனால் உனக்கு சீக்கிரமாக உனக்கு அந்த தீர்வை கொண்டு வந்து அந்த நிலத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் உனக்கு உருவாக்கி நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி வர வேண்டியதும் நமக்கு வந்துடும். அதே போல் கருப்பசாமி அதுதானே கேட்ட, வர வேண்டியது நமக்கு வந்துடும். அதே போல் கருப்பசாமி நமக்கு பிள்ளையும் நல்லபடியாக செட்டில் பண்ணி தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். தொழிலும் பிள்ளைக்கும் வந்து வர எப்படிப்பா புரட்டாசி முடிகிறதுக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி வர மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தண்டமான. அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேணாம். தொழிலும் நான் சொத்துக்கு தான் இப்போ சொன்னேனே, வர வேண்டியது நீ அங்கே போகவே வேணாம். வர வேண்டியது நமக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பை நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன்னு முதல்ல சொல்லிட்டேன். அதனால் உனக்கு வர வேண்டியது வந்துடும். நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. வர ஆடி அமாவாசைக்கு எனக்கு என் பாதத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு 3 மாலை, எனக்கு பாட்டில் 3 வாங்கி தந்துடு. ஆடி அமாவாசைக்கு நீ நினச்சது போலயே கருப்பசாமி உனக்கு சொத்து பிரச்சனைக்கு நான் உனக்கு அமைச்சு தந்துடுவேன். கடைக்கும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி பொண்ணுக்கும் நல்லபடியாக செட்டில் பண்ணி உனக்கு எந்த இடத்துல இல்லாமல் நாளையிலேருந்து உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட அம்மா சொத்தா, இந்த சொத்து முடிய வரைக்கும் எனக்கு சீக்கிரமாக எனக்கு முடித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இதை முந்தானியில் முடி உன்னோட இருப்பிடத்தில் போய் தான் அவுக்கணும். அங்கே கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சிரு. எனக்கு சீக்கிரமாக தாயின் தகப்பனாக இருந்து எனக்கு அந்த பிரச்சனையை முடித்து எனக்கு வர வேண்டியது வரணும் கருப்பசாமி அப்படின்னு கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. நீ நினச்சது கூட சீக்கிரமாகவே அமைச்சு கொடுத்துறேன். இது எவ்வளவு நாளில் பிரிப்பேன்னு வர ஆடி அமாவாசைக்கு உனக்கு டைம் கொடுத்துட்டு போயிருந்தாமான்னு கருப்பன் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி சேலம் போயிடுச்சுப்பா. சேலம் எனக்கு நிலத்தில் பிரச்சனைப்பா, எனக்கு நிலம் பிரச்சனை. நிலம் பிரச்சனையாப்பா அப்படின்னா போய் காலில் வந்துட்டு ஓடு. ஒரு 4 பாட்டில் எடுத்து ஊற்றுப்பா. எந்த நிலத்தை தொட்டாலுமே விளங்க மாட்டேது இடமானே, அப்படி தானே? அதனால் இதுதான் போய் பார்த்தலாம்னு இதை போய் பார்த்தேன். அதுலேயும் சரி வந்த மாதிரி தெரியல. சரி இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்தலான்னு பார்த்தேன், அதுவும் சரி வரல. அதனால் கருப்பசாமி எதுக்கு போய் பார்த்தாலுமே அது சரியான வழிக்கு விளங்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி நமக்கு வர வேண்டிய சொத்து நமக்கு வரணும், அப்படியே இல்லையா? அதனால் அந்த இடத்துலேருந்து எனக்கு கொஞ்சம் மண் அள்ளிட்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிட்டு சிகப்பு துணியில் எடுத்து கட்டிட்டு வா, சரியா? நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி வர்ற. சரி சரிப்பா. தை 13ஆம் தேதி வர்றதுக்குள்ளே ஒரு இடத்துக்கு பிரச்சனையை முடித்து கொடுத்துறேன். 2வது அடுத்த ஒரு 6 மாதத்துக்கும் அந்த 2வது நடத்தையும் உனக்கு வர வேண்டியதை உனக்கு வரவழைச்சி கொடுத்துறேன். யாருனால என்ன தடுங்கல் நடந்தாலும் சரி, உனக்கு யாருக்கு எந்த ஆபத்து இல்லாமல் கருப்பசாமி உன்னோட சொத்து உனக்கு வந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தரேன், போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னோட இடம் உனக்கு வந்துடும். அதுக்குண்டானதை நான் கருப்பசாமி அமைச்சு தந்துடுறேன். எல்லா பக்கம் போராடி பார்த்தேன், அதுக்குண்டான பலன் கிடைக்கல. அதனால் நான் கருப்பசாமி கிட்டவா இடத்துக்கு சொல்லிடுறேன். அதனால் 2 இடத்துலையும் கொண்டுட்டு போய் நான் கொடுக்குற கனி 2 அறுத்து 2 பக்கம் புழிஞ்சு விட்டுட்டு அந்த இடத்துலேருந்து மண் அள்ளிடணும். அள்ளி தனித்தனியாக கட்டி வச்சிடும். அதே போல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக விற்று கொடுத்து எனக்கு இல்லாட்டி எனக்கு வாங்கி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு வந்து என் பொருள் எனக்கு வரணும் அப்படின்னு புழிஞ்சு மண் அள்ளிட்டு வந்துடும். அது இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துக்கு வச்சிடும். உடம்பு தொந்தரவும் மனசு தொந்தரவும் குழப்பத்தோட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் இதை பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும், சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். உனக்கு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வர 6 மாதத்துக்குள்ளே அந்த 2 நிலமும் நமக்கு வந்துடும், சரியா? அது ஈஸியாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல? அப்படியா? இந்த கனி கொடுக்குறேன், அவனுக்கும் முள்ளுக்கு கொடுத்துரு. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு என்னை வந்து பாரு, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஒசூர் போயிடுச்சுப்பா. ஒசூர் கட்டட மேஸ்திரி அப்பா. அதனால் ஒரு வேலை அமைச்சு கொடுத்துருக்கேன். அதுவாக இன்னும் அந்த வேலையை காணும். இன்னும் ஒரு 13 நாள் போகிறதுக்க 13 நாளில் வேலை வந்துடும். அதே மாதிரி ஆளும் வந்துடும். அதே போல் நம்ம போகலாம்னு எடுக்கலாம்னு ஒரு முயற்சி பண்ணால் அதுக்கு உண்டான முயற்சி கரெக்டாக பலன் கொடுக்க மாட்டேது, அப்படி தானே? அவன் கரெக்டான ஒரு எண்ணத்தோட போலியிடமான அப்போதைக்கு சும்மா கெத்தாக போயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. செயலில் காட்டணும்ல. அதனால் நீ போன காலத்தில் நீ கொடுத்தேன்னு அந்த கதையெல்லாம் விடக்கூடாது, அப்படி தானே? அதனால் உப்பை நீ என்ன செய்கிற அதுதான் முக்கியம். அதனால் நான் கொடுக்குற கனி அவங்ககிட்ட சேர்த்த முடியுமா? அதனால் கரெக்டாக ஒரே ஞாபகமாக யாரோட வீட்டிலையும் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா
இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அதையும் உன் கண்ணுக்கு காட்டி அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அந்த மாதிரி பண்ண சொல்லு. 2 பேர்த்தில் யாருக்கு பண்ண சொன்னீங்கனாலும் சரி அந்த மாதிரி பண்ண சொல்லு. போய் காலைல விழுந்துருவான். அதுபோக இன்னொன்று இருக்காமல, விஓவோட அசிஸ்டண்ட் வேலை வேணும், அப்படி தானே வேணும். அதனால் விஓவோட அசிஸ்டண்ட் வேலைக்கும் கருப்பசாமி நீ அப்ளிகேஷன் போடுறமான அதுக்குண்டான வாய்ப்பு உன் மகனுக்கு அதை நான் வாங்கி கொடுத்துட்றேன். சரியா? அதுபோல் அந்த வேலையும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். வாரிசும் நல்லபடியாக இந்த ஆண்டத்தில் உனக்கு அமைச்சு கொடுத்தாச்சு. அதனால் அந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி நல்லபடியாக கருப்பேன் அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் அதையும் அமைச்சு கொடுத்துறேன். சரிப்பா, சரி. அது ஆடி அமாவாசைக்கு சொல்கிறேன்டா மகன். சரியா? அது கூட நம்ம ஊரத்தை போய் சுற்றி பார்த்துட்டு வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன் நான். அதனால் உன் மகனுக்கும் வேலை போட்டு கொடுத்தாச்சு. அதே போல் ஒரே ஞாபகத்தோடு இருக்கணும். இதை 2 பேர்த்துக்கு தனியாக கொடுத்துரு, ஆளுக்கு ஒன்று. சரியா? இது கரெக்டாக போனால் கரெக்டாக 3 மாதத்தில் ஒன்று எடுத்துடலாம். அதே போல் கருப்பன் கூடவே இருக்கேன். அதனால் சரிப்பா, வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அப்படியே திருப்பூர் போய் அப்படியே எந்த ஒரு இடுவாய் போயிட்டோம்ப்பா. இடுவாய் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி ஒன்றுமே சரியில்லையே, ஒன்றுமே சரியில்லை. நம்ம நல்லா இருக்கிறோமா அப்படின்னு ஓடி போய் பார்த்தேன், அதுவும் பெருசாக என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. எல்லாமே இப்போ சிக்கலாக இருக்குது, இருக்கு இல்லையா? அதனால் எனக்கு கனியில் ஒரு மாலை வேணுமே. கனியில் ஒரு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. நீ நினச்சது ஒரே கருப்பசாமி அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ளே பிரச்சனையும் கஷ்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தீர்த்து கொடுத்து உனக்கு நிம்மதியாக நீ சொந்த காலில் நீ சம்பாதிச்சு உனக்கு 4 காசு நிற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து யாரோட தயவும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா? சப்போர்ட் அப்படின்னு பார்த்தா என் கண்ணுக்கு யாருமே என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் நம்ம வெளியூரில் போய் ஒரு என் மகன் வேலை செய்கிறான், வெளியூரில் வேலை செய்கிறான், அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எந்த ஊர்? நீலகிரியா குன்னூரா? நீலகிரி. அதனால் கருப்பசாமி உனக்கு கஷ்டத்தை நீக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்ப நான் கூட இருக்கேன். அதனால் கருப்பசாமி எனக்கு கனியில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. நீ நினச்சது வழியாக 60 நாளில் படிப்படியாக உனக்கு குறைச்சி கொடுத்து நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துக்கிறேன். கிட்டவா, உன் கஷ்டம் இன்னையோட தீர்ந்துருச்சு. இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் நிலவாசப்படியில் கட்டிடு. இதை எல்லோரும் இப்போ இருக்கிற ஆளுகள் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி கூடவே இருந்துறேன். உன் கஷ்டத்தையும் நீக்கி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அக்கம் பக்கத்தில் யார் என்ன பேசினாலும் சரி, கருப்பசாமி நான் கூட இருக்கேன். தப்பு எங்கே நியாயம் எங்கேன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் உனக்கு தகப்பனா கூட இருந்து காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. கூடவே வர ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி காட்பாடி வச்சுப்பா. செல் அடித்ததுன்னா ஒருத்தனுக்கும் சொல்ல மாட்டேன். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஏதோ பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லைனாலும் குழப்பமும் இல்லை நிம்மதியும் இல்லை, அப்படி தானே? ஏதோ இருக்கிறான், அப்படி தானே மன? அதனால் கருப்பசாமி நம்ம கைவிட்டு வெளியில் போகிறக்குள்ள விட மாட்டேன். அதனால் பயப்படவும் வேணாம். நம்மளை தாண்டி ஒரு பிரச்சனை புதுசாக உருவாக்குறதுக்கும் விட மாட்டேன். அதே போல் நம்ம கேட்டது நம்ம அதே நிலத்தை வாங்க முடியுமா, அதே நிலத்தை கருப்பசாமி உனக்கு வாங்கியும் கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி நல்ல ஆளாக ஒரு ஆள் உனக்கு வேலைக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் எந்நேரமும் நம்மளே போய் அதையே நோண்டிகிட்டு இருக்க முடியாது, அப்படி தானே? அதனால் மற்ற வேலையை பார்க்கணும். அதனால் மாடெல்லாம் வாங்கி ஒரு செட்டில் பண்ணி அப்படி பால் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு கருப்பசாமி நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இந்த தொழிலுக்கு ஆள் நல்ல ஆளாக உனக்கு அமைக்கணும், அப்படி தாண்டமான? அதே போல் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்ல ஆளாக அமைச்சு கொடுத்துறேன். இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்துக்க நல்ல ஆள் வந்துடும். அதே போல் கருப்பசாமி நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா, அப்படி தானே கேட்டேன்? அப்படியே இல்லையா? என் விசேஷத்து அன்னைக்கு உனக்கு டைம் கொடுத்துறேன். விசேஷத்துக்கு வந்து எனக்கு இங்கே வந்து 2 நாள் தங்கி இருந்துட்டு பார்த்துட்டு போகும்போதே உனக்கு டைம் கொடுத்துறேன், போய் எடு. நீ நினச்சது போலயே கருப்பசாமி ஒரு படி மேலேற்றி விட்டால் போதும்ல. அதே போல் கருப்பசாமி அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நம்ம கேட்ட நிலத்தையும் வாங்கிடலாம். அதே போல் தடை இல்லாமல் கருப்பசாமி நம்ம கைவிட்டு வெளியில் போகிறக்கும் விட மாட்டேன்.
மறைமுகமாக சொல்லியிருக்கேன். சரி, புரிஞ்சுதா புரியலையா? புரியுது. அங்கே 5,00,000 ரூபா வரும். அதுக்கு உண்டான வழியும் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்டோமானே. இன்னொருத்தருக்கிட்ட ஒரு 50,000 ரூபா வரணும். இது வரணும், பேச்சுவார்த்தை இல்லை. அப்படியா? சரி வருவாங்க, பேசுவாங்கன்னு சொன்னாங்க, பேசவே இல்லை. சரி, நான் என்னோட கனி நான் கொடுத்து விட்றேன். நாளை அறுத்து உன்னோட வடக்கு திசை, உன்னோட இருப்பிடத்துலேருந்து வடக்கு திசையில் வீசிடு. நாளை அறுத்து சரியா? அவனோட பேரெல்லாம் மனசில் நினச்சிக்க. கருப்பசாமி என்னையும் நினச்சிக்க. சீக்கிரமாக கூப்பிட்டு கொடுக்கணும்ப்பா அப்படின்னு இதை அறுத்து போட்டு நீ நினச்சது போலயே கருப்பசாமி அதை வசூல் பண்ணி கொடுத்துறேன். அதே போல் இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனாக இருந்து எல்லா பிரச்சனையும் எனக்கு தீர்த்து கொடுத்து ஆளும் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அதே மாதிரி உடம்பு தொந்தரவு அப்பப்போ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, ஒன்றுதான் இல்லையா? அதனால் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. நாங்கள் அறுப்பேன் கூடவே வரம்போம். வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி மாலை 3 மாலை 3 ஃபுல் பாட்டிலாக இன்னும் தரணும். கருப்பசாமி மறுபடியும் சேடர் வளையம் முயற்சிப்பா. சேடர் வளையம் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் உடல்நிலையில் வந்து அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது, அப்படியே இல்லையா? அதே போல் கருப்பசாமி நமக்கு ஆளும் நல்லா அமையணும். அதே மாதிரி வேலையும் நல்லபடியாக நடக்கணும். அதே மாதிரி நம்ம எடுத்து பார்த்த மாதிரி அந்த இடத்துலையும் கொஞ்சம் குளறுபடியெல்லாம் நடந்திருக்குது. அந்த இடத்துல குளறுபடி இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு அடுத்த புதன்கிழமைக்கு நீ போய் பார்த்துட்டு வா. சரியா? சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? புதன்கிழமைக்கு நீ போய் அங்கே பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதுக்குண்டான வழியும் கருப்பசாமி அமைச்சு தரண்டாமானே. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு போ. பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் புதன்கிழமைக்கு போ. இந்த அதை நான் கொடுத்து வரேன். இது எல்லாருக்கும் சாப்பிட சொல்லுவோம், அது நீ மட்டும் சாப்பிடு. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி நம்பியூர் வெற்றிப்பா. நம்பியூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னி உடம்பு தொந்தரவு இன்னையிலேருந்து உனக்கு வராது. நான் கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து உனக்கு தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. அதனால் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். வர ஆடி திருவிழா, என்னோடய திருவிழா வர வரைக்கும் உடம்பு தொந்தரவு முழுசாக ஒதுக்கி விட்டுறேன். அதுக்குள்ளே நம்ம போகிற வேலையில் கொஞ்சம் வருமானத்தை சரி பண்ணி கொடுக்கணும், அப்படி தானே? அதனால் நாளை மறுநாள் சனிக்கிழமையிலேருந்து அந்த வேலைக்கு எப்போ போனாலும் உனக்கு ஆள் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். யாரோட தயவில் இல்லாமல் சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு கருப்பசாமி நான் உருவாக்கி தந்துடுறேன். ஆனால் ஆடி 30 முடிஞ்சு ஆவணி 10ஆம் தேதி ஆகணும். அப்போ தான் ஒரு சுமாராக உங்கள் கண்ணுக்கு தென்படும். யாருக்கு வருமானம் வருதோ இல்லையோ, நம்ம நினைக்கிறது 100 ரூபா சம்பாரிச்சால் அதில் 50 ரூபா நிற்கிற மாதிரி பிள்ளையோட பீஸும் கட்டி ஹாஸ்பிட்டல் செலவும் பண்ணி அது போகவும் உனக்கு மிச்சம் நிற்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி நீ போகிற தொழில் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து கருப்பன் கூடவே வரேன். உன்னோட கடமையை நீ செய்யணும், என்னோட கடமையை கருப்பசாமி நான் உனக்கு நான் செஞ்சுறேன். அப்படி அமைச்சா போதும்ல? வேறு என்ன? நீ நினச்சது ஒன்று இடம். அதே போல் கருப்பசாமி அவங்க பக்கத்தில் வந்து நமக்கு எதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காங்களா? என்னோடய இருப்பிடம் வரும்போது எனக்கு நோய் நொடி சரியாயிடுது, அங்கேருந்து வீடு போகும்போது எனக்கு தொந்தரவு வந்துடுது, அப்படி தானே? அந்த தொந்தரவெல்லாம் நான் வெளிப்படையாக உனக்கு சொல்லாமல் உனக்கு டைம் தள்ளி கொடுத்துட்டு போகிறேன். உனக்கு யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, நான் கருப்பசாமி உனக்கு நெஞ்சு மேலே ஏறி நான் அவங்கள மிதிச்சிடுவேன். அதனால் உனக்கு சொல்லி உனக்கு மன உளைச்சல் ஆகக்கூடாது. அதனால தான் நானே அதை சொல்லாமல் இருக்கேன். அதனால் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச அப்படின்னா உன்னோட சகோதரனும் பக்கத்தில் உன்னோட காடு வாங்கணும்னு நினைக்கிறவர் 2 பேருமே நல்லா பேசிக்கிறாங்க. 2 பேருமே நல்லா பேசிக்கிறான். நீ அதுக்கு என்ன சொல்லுவேன்? அப்போ இதை நான் சொன்னேன்னு வச்சுக்குவேன், இதை நினச்சிக்கிட்டே நீ இருப்பேன். அப்போ நாளைக்கே உனக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஆயிடும். அதனால தான் நான் வந்து உனக்கு மறைமுகமாக உனக்கு டைம் சொல்லியிருக்கேன். ஆடி முடியட்டும், ஆவணி பிறந்து 10 தேதி ஆகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு ஓர்சல் பண்ணிடுறேன். அதனால் நான் சொல்லிட்டு போயிடுவேன், மனசு நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனாலதே உனக்குள்ள பிரச்சனை அந்த இடம் நம்ம கைக்கு வரணும், வந்துடும். அது யாருக்கிட்ட? ஏறின மரத்துலேயே இறங்கணும். அதனால் ஒரு சகோதரனே முன்னாடி நின்று வாங்கி தரணும், அப்படி தானே? அதையும் கருப்பசாமி நடத்தி கொடுப்பேன். அவங்க 2 பேர் இப்படி க்ளோஸாக பேசியிருந்தாலும் நமக்கு தேவை என்னோடய சகோதரிக்கு என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வழி, அதுக்குண்டான வழியும் பண்ணுவேன். நான் அதெல்லாம் காரணமாக தான் இப்போ பேச விட்டு பார்த்துட்ருக்கேன். அதனால் நீ பயப்படாமல் போ. நோய் நொடியும் வராது, பொருளாதார நெருக்கடியும் வராது, பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வச்சிட்றேன். அதனால் யாருக்கு பணம் இருக்குதோ இல்லையோ அந்தந்த தேவைக்கு அந்தந்த நேரத்துக்கு பணம் வந்துடும். அந்த அளவுக்கு உருவாக்கினா போதும்ல. நான் கருப்பன் கூட வரப்போ இப்போ வரைக்குமே உனக்கு கொடுமை இல்லையே,
இன்னைக்கு இல்லை, நாளைக்கு கட்டிடுவோம். அமைச்சு கொடுக்கணும் இல்லையா? அதே போல் கருப்பசாமி அந்தந்த தேவைக்கு அந்தந்த நேரத்துக்கு உனக்கு பணம் வந்துடும். மிச்சம் வைக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை, அதுவும் ஆடி போகிற முடியட்டும். அதுக்கப்புறம் கருப்பன் கூட வரும். கருப்பசாமி மறுபடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு. இப்போ ஒட்டஞ்சத்திரம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன்னை ஒரு 5 நாளில் ஒரு மாற்றம்டா மனு, 5 நாளில் ஒரு மாற்றம். அதனால் ஓடி போய் நானும் சுற்றி போய் பார்த்தேன். என் கண்ணுக்கும் சிக்கலை, என் கண்ணுக்கு சிக்குனாலும் பெருசாக ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அதானே நான் சொல்கிறது. சிக்குனாலும் பெருசாக ஒன்றும் பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ இது சிக்கில் 5 நாளாக. போன வாரம் பார்த்தீங்களா, பார்த்தாலும் பெருசாக ஒரு பிடிமானம் இல்லை. அதான் நான் சொன்னேன். அதனால் எந்த பிடிமானமும் இல்லை. அதனால் ஒரு 5 நாளில் ஒரு மாற்றம் கம்பல்சரி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, நீ நினச்சது போலயே கருப்பசாமி செஞ்சது தப்பு தானே, ஒன்றும் மொண்டியை கட்டி போட்டு கொண்டாந்து சேர்த்திடுவேன். அப்படி இல்லைன்னா உனக்கு தானாக கூப்பிட்ற மாதிரியும் உருவாக்கிடுவேன். அதனால் நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்து 3 நாள் ஆச்சு. அதனால் இன்னொரு 5 நாள் பொறுத்துக்க, அதுக்கு ஒரு வழி அமைச்சு தரேன். அதனால் நம்ம கடனுக்கு ஒரு பிரச்சனை சொல்லணும்ப்பா, அதானே. அதனால் இடம் மாற்றிடலாமா, இடம் மாற்றிடலாமா கேட்டே கேட்கலையா? நானாக சொல்லிகிட்டு இருக்கேண்ணா. அதனால் கருப்பசாமி இடம் இதுக்கு வேண்டி பயந்துட்டு மாற்றவே வேணாம், சரியா? அதனால் இந்த ஆடி முடிய வரைக்கும் இரு. அதுக்கப்புறம் இப்போ உத்தரவு இல்லை, ஆடி அமாவாசைக்கு பார்ப்போம். உத்தரவு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துருவேன். அதனால் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, அதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. வரவு செலவுலையும் பிரச்சனை இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து, அவளையும் நான் செஞ்சது தப்பு தானே காலில் விழுந்தால் போதும்ல, கருப்பன் கூட விரும்பும். வர்ற வியாழக்கிழமைக்கு என்ன வந்து பார்த்துருக்கோம், வியாழன் இல்லாட்டி வெள்ளி. கருப்பசாமி மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பா. திருச்செங்கோடு எனக்கு இடத்துக்கும் அமைய மாட்டேது. அதனால் இது என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இடம் வந்து எனக்கு அமையணும், அதே மாதிரி வேலையும் நல்ல வேலையும் அமையணும், அப்படி தானே. அதனால் கருப்பசாமி காலி இடம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி மகள. அதனால் காலி இடம் பார்க்க வேணாம். அதனால் இன்னும் ஒரு 30 நாள் ஆனாலும் பரவாயில்லை, வீட்டோடு வாங்கினாமுட்டா உனக்கு யோகம். அப்படி இல்லைன்னா இடம் வாங்குகிறோம், வாங்கி உடனே கட்டணும். என்ன பண்ணுவேன், வாங்கி போட்டீங்கன்னா 6 மாதம் கேப் போடக்கூடாது. அப்படி உடனே கட்ட முடியுமா, கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். அதனால் வாங்கி மட்டும் இருக்கிற காசுக்கு வாங்கி போட்டுடலாம், அதுக்கப்புறம் வீட்டோடு அப்புறம் பார்க்கலாம், அப்படி தானே. அதனால் அப்படி வாய்ப்பு எதுவும் உனக்கு அமையாது. அதனால் காலி இடம் பார்க்க வேணாம், போய் காலையில் வந்துடுவேன். அதே போல் கருப்பசாமி தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் உனக்கு காலி இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை வாங்கினதே அடுத்த ஒரு வாரத்துலேயே நாங்கள் பாலக்கால் போட்டு வீடு கட்டுறோம் அப்படின்னா நீ அதை வாங்கலாம். என்ன பண்ணுவேன், எதாக இருந்தாலும் போய் பதில் சொல்லு. அதனால தான் இப்போ நானும் சொன்னேன், இருக்கிற காசை லோனை போட்டு வீட்டை வாங்கி அந்த வீட்டில் குடி போயிடலாம் அப்படின்னு நான் முடிவு நினச்சிட்டேன். அதனால் உனக்கு ஆடிலிருந்து ஆவணி 20ஆம் தேதிக்குள்ளே வீடு அமைஞ்சிடும், சரியா? ஃபஸ்ட்டு 10 நாள் நல்லா வேகமாக போய் வீடெல்லாம் தொலாவணும், போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. இப்போ அந்த வீட்டோட பேச்சே எடுக்கிறதில்ல வீட்டுக்குள்ளே, அப்படி தானே. அதனால் வாங்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பேச்சே வார்த்தையே வர்றதில்லை. அப்படி மீறி பார்க்கலாம்னாலும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு இப்போ தள்ளி போயிடுச்சு. அதனால் சரி பரவாயில்ல, காலி இடமாவது வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனால் அது சரி வராது. அதனால் உனக்கு வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு நீயும் உன் கணவனும் வர முடியுமா, வா. அதுக்கு ஒரு டைம் போட்டு உனக்கு நீ நினச்சதோட வீட்டோடு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வேலையிலையும் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு காலி இடம் யாரோட ஐடியா பண்ணி வாங்கி போடக்கூடாது. நான் கூடவே வரம்போம், ஞாயிற்றுக்கிழமை வந்துப்போம். கருப்பசாமி மறுபடி பாண்டிச்சேரி வச்சுப்பா. பாண்டிச்சேரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி என்னுடைய மகனுக்கு நம்ம ஒன்று பேசி கம்பல் பண்ணி உங்கள்கிட்ட வார்த்தையை வாங்கி உறுதிமொழி வாங்கி வச்சுருக்கேன். அதனால் கருப்பசாமி எப்படியோ ஒன்று அவங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும்னா அதையவே சரி பண்ணிடுவோம், அப்படி தானே கேட்டேன். அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டுவோம். அதே போல் கருப்பசாமி உறுதிமொழி சொன்ன மாதிரியே அதை நடத்திடலாண்டாமானே. நீ தடுத்தாலும் அது நிற்காது. அதுக்கு மீறி நான் அசால்ட்டாக விட்டுட்டு வேணான்னு சொல்லி அது நடந்தாலும் என் பேச்சை மீறி நடந்துட்டான்னு என்னோடய கோபத்துக்கு ஆளாயிடணும். அதனால் நீ என்ன பண்ணுற, சம்மதிச்சிடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். அதனால் எப்படிப்பா, அதனால் எந்த இடைஞ்சலும் உசுறு சேதம் வராது. அதனால் அதுக்கும் பயப்பட வேணாம், சரியா? அதனால் இன்னும் 3 வருஷம் தானே, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படி தான் நீ சொல்லியிருக்கியா.
அதனால் நானும் கருப்பசாமி 3 வருஷத்துக்குள்ளே அது நல்லா இருக்கும் அப்படின்னா நானாக அவங்க 2 பேர்த்துக்கு சேர்த்து வச்சிடறேன். அதனால் நீயும் குறுக்காட்ட வேணாம், நானும் குறுக்காட்டல. 3 வருஷத்துக்குள்ளே கருப்பசாமி நான் ஒரு முடிவு பண்ணிடுறேன். சரியாக வரும்னா சேர்த்து வச்சிடறேன். சரியா? அதனால் நீ வந்து தகப்பனோட ஸ்தானத்தில் என்ன பண்ணணும், சரிப்பா உன் விருப்பம் அப்படின்ட்டு மட்டும் விட்டுரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? அதே போல் கருப்பசாமி எந்த இடைஞ்சல் இல்லாமல் மகனை அவனை நல்லபடியாக கரை சேர்த்தி நல்லபடியாக வாழ்க்கையில் நீ நினச்சது போலயே நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தவன். எந்த இடைஞ்சலும் வராது, இறங்கி போய் செய். பொருளாதார நிகழ்ச்சி அதுலேயும் உனக்கு நெருக்கடி இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் இன்னொரு மகனுக்கு நியாயம் கிடைக்கணும். அதனால் ஆடி அமாவாசை வரைக்கும் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஆடி அமாவாசை கூட நானாக சுற்றி பார்த்துட்டு அதனால் வந்து எல்லாத்துக்கும் அப்பப்போ போய் மிரட்டிகிட்டு இருக்கான். அதனால் நிரந்தரமான ஒரு முடிவு பண்ணி யார் இடைஞ்சல் பண்ணாலும் அவன் வீட்டில் அதே மாதிரி கண்ணீர் வந்துடும். அது கண்டிப்பாக உறுதி தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இதை கொண்டுட்டு போய் எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்தை 4 அறுத்து போட்டுரும். இதை கொண்டுட்டு போய் சம்மதம்ப்பா அப்படின்னு சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடும். 4 மூலைக்கு அறுத்து போட்டுரும். எனக்கு நியாயம் கிடைக்கணும், மாற்றிடக்கூடாது. சரியா? நான் கருப்பம் கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் போயிடுச்சுப்பா. திருப்பூர் 2 வாழ்க்கை தான் போயிடுச்சு. 3வது வாழ்க்கையாவது கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து மகனுக்கு நல்ல டிரைவர் வேலை வேணுமா, டிரைவர் வேலை. 2 வாழ்க்கை போயிடுச்சு. 3வது வாழ்க்கையாவது கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நான் தொலாவி அமைச்சு கொடுத்து அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியாக நிரந்தரமான ஒரு டிரைவர் வேலை போட்டு தரணும். அப்படி தானே போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நிரந்தரமான வேலை அடுத்த ஒரு 15 நாள் போகிறதுக்க. சரியா? இப்போதைக்கு டெம்பரவரியாக வேணால் அமைச்சு தரேன். 5 நாள் போகிறதுக்க நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் 2 வாழ்க்கை போயிடுச்சு. அதனால் 3வது வாழ்க்கையாவது எனக்கு நல்லபடியாக தொலாவி நானாக அமைச்சு தரணும். நீ இருக்கிற காலங்கள் வரைக்கும் நீ பார்க்கலாம், அதுக்கப்புறம் யார் பாப்பா உன் மகனை அப்படின்னு நீ வந்து என்னை கேட்டிருக்க. அதனால் நீ 2 பேர் எனக்கு பால் குடம் எடுக்கணும். சரியா? ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 10 எனக்கு நான் அமைச்சு கொடுத்தேன். சரியா? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்துப்பார். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்துப்பார். சரியா? எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்துப்பார்.